அடுத்து ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதாவது எவ்வளவு கொடுக்கணும், எந்த காலத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதுதான் மிக பிரதானமான ஜக்காத்துல் ஃபித்ருடைய மசாலாக்கள். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடத்துல இதில் சம்மந்தப்படும், சா என்றது தான் சம்பந்தப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றில் என்ன வரும், காலு நஃப்கிது சுவா அல் மலிக், மலிக்குடைய சுவாஐ, அந்த சா வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அந்த பாத்திரத்தை எங்களுக்கு லொஸ்ட் ஆகிட்டு காணாமல் போயிட்டு. அப்போ அவங்க சாராயங்களை கூட அதால் தான் அளந்தாங்க, லீட்டர் எல்லாத்தையும் கூட ஒரு சா 2 சான்னு சொல்லி அதால் தான் என்ன செய்தார்கள், அளந்தார்கள். அப்போது இந்த சா அப்படி என்று சொல்கிறத வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கணக்கிட வேண்டியது. இப்போ ஒரு சாவை பொறுத்த வரைக்கும் அதை அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதியனால் ஒரு சா இருந்திருக்கும், அந்த சாவுடைய அளவின் மூலமாக ஒரு விஷயம் அளந்திருப்பாங்க, அது எல்லா மக்களுக்கும் தெரியும் இதால் கொடுத்தா என்ன. ஆனால் அதால் எதை அளக்கணும்னு ஒன்று இருக்குதே, அதால் தங்கத்தை எடுத்தால் ஒரு கிலோ தங்கம் அப்படின்னு அளத்தப்போ என்ன இருக்கும், ஒரு சாவை 2 உண்டு அரிசியும் 1 கிலோ, இது 1 கிலோ நம்ம சொல்ல போகிறதில்ல. அதால் எதை அளக்கணும்னு இருக்குது. அதே போல் அதால் வந்து பஞ்சு ஃபுல்லாக நம்ம அளந்தோம்னா ஒரு கிரேம், ஒரு குறிப்பிட்ட கிரேமாவது வருமா, வராது. அரிசி அளந்தமெண்டா உண்டு வரும், கோதுமை அளந்தா உண்டு வரும், சின்ன சின்ன மட்டமட்ட பார்லி அளந்தமெண்டா இன்னொன்று வரும், சோளகத்தை அளந்தா இன்னொன்று வரும், இப்படி இருக்குது. இதனால் சா வச்சு எதை அளத்தல் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதனால தான் பல அந்த சா விஷயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி கால 40க்கு பின்னால் உள்ள ஆட்சி கால பகுதியில் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் சிரியாவில் உள்ள கோதுமையை சொல்லி அவர் சொல்கிறாரு, இதில் அரை சாவு கொடுத்தா போதும்னு நான் நினைக்கிறேன். மதீனாவில் உள்ள அந்த கோதுமைக்கு பதிலாக சிரியாவில் உள்ள அந்த கோதுமையில் அரை சாவு கொடுத்தா என்ன போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக வருது. அப்பொழுது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சாவை தான் கொடுத்திருக்கிறேன், எனவே அதை கடைசி வரைக்கும் நான் ஒரு சாவை தான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொன்னதாக வருது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து முஆவியா அந்த நிலைப்பாட்டை தான் என்ன செய்கிறாங்க, சரி கண்டார்கள் ஃபிக்ஹில் எல்லாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த சா வந்து அந்த முஆவியா அங்கே சொல்லக்கூடியதில், அதாவது ஒரு சாண்டா என்ன 4 முத்து, ஒரு சான்றது 4 முத்து, ஒரு நடுத்தரமான ஒரு மனிதர், அதாவது இப்படி அளந்து உண்டு, இதில் 2 3 4 இப்படி 4 முத்து வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குஸ்லு சாஉன் வல் வுது முத்துன்னுட்டாங்க. குளிப்பு என்பது என்னது, ஒரு சா, வுது வந்து ஒரு முத்து அப்படின்னா, அதாவது என்ன திரவங்களே அதில் என்ன செய்கிறாங்க, அளக்குறாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முத்துலேருந்து 5 முத்து வரைக்கும் குளிப்பார்கள் அப்படின்னு வருது. அப்போ ஒரு சாலை வந்து அவர் அந்த முஆவியா ரலியல்லாஹு கூட அந்த கருத்துப்படி பார்த்தோம்னா அதோட வெயிட் அதிகம். எதிரே அதாவது இந்த சிரியாவுடைய அந்த கோதுமையில் அதை 2 போடுறதும் சமம், மதீனாவுள்ள கோதுமை 4 போடுறதும் என்னது சமம் அப்படின்றாங்க. அப்போ கூட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எண்ணிக்கைக்கு போகல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சா கொடுக்க சொல்லிக்கிறாங்க, ஒரு சாண்டா 4 போட்டாகணும், அதில் 4 போட்டாகணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த ஒரு சா தான் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு சா 4 போட்டாகணும்னா ஒரு சா என்று சொல்கிறது இதால் தான், இது 4 போட்டால் தான் ஒரு சா என்று சொல்கிற மாதிரி அவங்கள இது இருந்துன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய சாவே என்னது, அந்த 4 போடக்கூடிய கொள்ளளவு உள்ள அந்த பாத்திரமாக அது இருந்திருக்கு, விளங்கிட்டா. அதால் ஒன்று போடுறது சமம், அதில் அரைவாசி போடுறது சமம்னு சொல்கிறப்ப அந்த சா அளக்கிறதுக்கு 4 முத்துள்ள ஒரு கப்பன் வைங்களேன், முத்துடைய கப்பன் வைங்களேன், அதால் 2 போடுறதும், அதால் 2 போடுறது சிரியாவுடைய கோதுமைக்கும் மதீனாவுடைய கோதுமைக்கு இதெல்லாம் 4 போடுறதும் என்ன செய்யும், ஈக்குவலாக அமையும் என்று முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் என்ன செய்யலை, ஒத்துக்கொள்ளலை. இது 2லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டில் அப்போ சரியாக வரப்போது முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறது, முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறது வந்து வெயிட்டில் என்ன செய்யும், சரியாக வரும். ஆனால் சாலை என்ன செய்யாது, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு சரியாக வராது. அப்போ சாவுக்கு என்ன உணவு தானியங்கள் என்று வந்தாலும் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சா அந்த கொடுத்தல் என்பதில் வெறும் கோதுமையை மட்டும் சொல்லலை. முதலாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த பயானம் பண்ணுற டைம்களில் நான் பல இடங்களில் உணர்ந்துக்கிறேன், கோதுமையை கண்ணால் கண்ட பாட்டிகளும் இப்போ குறவு. இப்போ புதிய நவீனத்தை முந்தி கோதுமையை கண்ணாங்க, இப்போ ரொட்டியை காண்ற பாட்டியும் ஹுபுஸை காண்ற பாட்டியும் தான் அதிகம். கோதுமைனா காணாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோதுமை காணாத பிள்ளைகள். அந்த கோதுமையில் மைதாண்டா என்ன, அதே போல் வாட்கோதுமைண்டா என்ன, தொழிற்கோதுமைண்டா என்ன, கோதுமையோட வகையில் என்ன தெரியாது. மாவு அப்படின்றதுக்கு ஒரு பொது பேர் வச்சு தக்கீக், அரபில் சொல்கிறது தக்கீக் கண்டா என்ன மாவு அப்படின்ட்டு. அந்த மாவுக்கு கீழே தான் ஷயீர் வரும், புர்ரு வரும், ஹிந்தா வரும், அதுபோல் என்ன
அதாவது இந்த இந்த இப்படி நிறைய பேர்கள் என்ன செய்யும், அது கீழே அந்த மாதிரியான கோதுமை வகைகள்லாம் வரும். அப்போ ஒவ்வொரு கோதுமையிலே பல வகைகள் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு நிலைமை இருக்குது. அப்போது ஹதீதில் வந்து இப்படி பல வகை சொல்லப்படுறப்ப நம்ம இயற்கையோடு நம்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால இயற்கை இப்போ வந்து பெக்கெட்டில் வந்துட்டு தானே நம்ம ரொட்டி நம்ம போடுறதும் எடுக்கிறது மட்டும்தான், அந்த லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ அடுப்போ சுட்டு வந்துடும். அதுக்கோட கோதுமை அவன் வச்சுக்கொள்வான், ரொட்டி படுத்து நமக்கு வந்து சேர்ந்துடும். இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றி விளங்கலை. அரிசி நீ கோதுமை விடுங்க, அரிசியில் எவ்வளோ தெரியுமா நினைக்கிறீங்க? அரிசியிலையும் என்னது, அதாவது அந்த இயற்கையான அந்த குத்தரிசி என்ற என்ன மற்ற அந்த அதெல்லாம் தெரியாத மக்களாக தான் என்ன செய்கிறாங்க. கம்பெனி பேர் தான் தெரியும் எல்லாருக்கும். என்ன தெரியுமாண்டா, அந்த கம்பெனியோட பேர் தான் தெரியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இயற்கையோடு நம்ம தொடர்பில்லாமல் வாழ்கிறோம், தற்சார்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு ஆதாரம். இது மோசமான விளைவு தான், மோசமான விளைவு. இப்போ இந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அதை சொல்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி இல்லாங்க அப்படி இல்லைன்றாங்க. இந்த கோதுமை வகையில் எதாக இருந்தாலும் தான் பார்க்கணும்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தை சொல்கிற டைமில் கோதுமை இதில் வந்து புர்ரை சொல்கிறாங்க, புர்ரு வகை கோதுமையை சொல்கிறாங்க. அதுபோல் தமர் ஈத்தம்பழத்தை சொல்கிறாங்க, அகைத் பால் கட்டிகள், அந்த பாலை கட்டியாக்குறோமே அந்த பால் கட்டிகளை சொல்கிறாங்க. நம்ம சீஸ்ன்னு சொல்கிறோமே, சீஸ் அளவுக்கு வராட்டியும் அதாவது அது என்ன, அதாவது பால் கட்டி அப்படின்னு வைங்க, அந்த அந்த ஜுப்னான்னு சொல்கிற மாதிரி சரியா. இவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாருண்டா, அந்த ஒரு சாகுக்குள்ள இதெல்லாம் இடையில சமமாக இருந்திருக்க வேண்டும். எது, ஈத்தம்பழம், புர்ரு, ஹிந்தா, இந்த இந்த அக்கை பாலாடை, இதெல்லாம் பால் கட்டியெல்லாம் ஒரே சமமான எடை கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். இந்த அதாவது முஆவியா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த மாவு வகை வந்து என்ன, அதாவது வித்தியாசமான எடை கொண்டதாக அது இருந்திருக்க வேண்டும் என்று தெரியுது. ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அப்படி சொல்ல வாய்ப்பில்லையே, அந்த டிஃபரெண்ட் என்ன செய்ய தெரியுது. அதனால தான் அதில் ஒரு சா இடத்துல அபூ சயீத் அல் குத்ரி இல்லாமல் வித்தியாசம் காணலை. எல்லாமே ஒரு சாகுக்கு தான் கிட்டத்தட்ட என்ன செஞ்சு எல்லாமே இருந்திருக்குது. அந்த ஒரு அதாவது கிலோவில் அளத்தா அந்த ஒரு சாகுக்கு எந்த முரணை என்ன செய்யலை வருகின்ற மாதிரி அது இல்லை. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய சிரியா என்றது அன்றைக்கு புதுசு அவங்களுக்கு, அந்த அங்கே உள்ள விளைச்சல் உள்ளது, அது டிஃபரெண்ட்டாக இருந்ததாக என்ன செய்யுது சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அது பிரச்சனை இல்லை தான், இருந்தாலும் நம்ம இந்த பின்னணியை நம்ம என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் கிலோவுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம சாலை இல்லை, நம்ம வந்து சாலை இல்லை, ஒரு சாவுடைய அளவை மட்டும் நம்ம இப்போ அப்படியே எடுத்துட்டோம். ஒரு சாவுடைய அளவு நம்ம நேரத்தோட பார்த்தோம், ஜக்காத்துடைய இதில் வந்து அதாவது 2040 கிராம் ஒரு சா என்றது 2040 கிராம். நம்ம ஜக்காத்துடைய செய்தியில் என்ன பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வசக் இருந்தால் அறுவடைக்கு ஜக்காத்து கடமைனாங்க. 5 வசக் இருந்தால் ஒரு வசக் வந்து 60 சா. அப்போ 5 வசக் வந்து 300 சா, 5 வசக் வந்து 300 சா. அப்போ ஒரு சா 2040 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் மொத்தமாக 612 கிலோ வரும். 2040 கிராம் வந்து வரும்போதுன்னா 300க்கு என்ன 612 கிராம் வரும். அதில் வந்து நம்ம 2.5 அப்படின்னு வச்சோம்னா அது இல்லை, அது 2.5 கிலோன்னு வச்சோம்னா 780 கிலோகிராம் என்ன செய்யும் வரும். இப்படி என்ன நம்ம பார்க்குறோம். ஆனால் 2900 கிராம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் சேஃப் என்னண்டா, எங்களுக்கு கடமையான பகுதிகளை எதில் கடமையாகும் என்பதில் குறைய அளவு வச்சுக்கொள்ளணும். குறைய அளவுன்னு நம்ம எடுத்து 2040 எங்களுக்கு கடமையாகிரும் அப்படின்னா 612 கிலோலேயே நம்ம என்ன செய்வோங்க ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஜக்காத்துடைய சட்டங்களில் அறுவடையில் கொடுக்கிற பொழுது ஒரு சா கொடுங்கன்னு வந்தால் அதில் கூடிய மட்டும் வச்சுக்கினா கூடுதலாக கொடுக்கலாம், ஒரு கூடிய மட்டும் வச்சுக்கோன்னா கூடுதலாக கொடுக்கலாம். அதனால் 2900 கிராம்னா ஒரு 3 கிலோ என்ன என்று நம்ம வைத்தோம் என்று சொன்னால் 3 கிலோ கொடுப்பது சிறப்பு. இல்லை ஒரு அதலுல் அக்வால், ஒரு நடுநிலையான ஒரு கருத்தாக நம்ம எடுப்பதாக இருந்தால் 2.5 கிலோ, ஒரு 2.5 கிலோ. அதனால தான் எல்லா மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு 2.5 கிலோ அப்படி என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அப்போ 2.5 கிலோ கோதுமை, அரிசி, இது போன்றவைகளை நம்ம என்னது, அதாவது மக்கள் ஏன்னா ரசூலுல்லாஹ் அன்றைய தானியத்தை சொல்கிறாங்க, நம்ம இன்றைய தானியத்தை எடுக்கணும். இது போன்றவைகளை மக்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம் 2.5 கிலோ. அப்போ ஒருவருக்கு 2.5 கிலோ என்ற அடிப்படையில் ஒரு கொடுப்பது என்னது மிகவும் பொருத்தமானது. ஒருவருக்கு 2 குடும்பத்தில் வந்து என்ன ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 25 கிலோ என்ன செய்யணும் அவங்க கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு சாவுடைய அளவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி.